வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. தொடர்கிறது லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். பகுதி 42. அணிவகுப்பு படலம். பகைவர் சேனையின் செய்திரம் அறிந்து தகவல் கொணர்ந்தான் சார்தூலன் ஒற்றன். உடனே மலரணை விட்டு எழுந்த வேந்தன் மந்திர ஆலோசனை மண்டபம் வந்தான். ஒற்றர்கள் கொணர்ந்த செய்தி: மேற்றிசை வளைத்தான் வாயுவின் புத்திரன், ஆரியனோடு வடக்கில் நின்றான் சூரிய புத்திரன். அரியொடு தென் திசை அடைந்தான் அங்கதன், படையோடு கீழ்த்திசையில் நின்றான் நீலன். அரி என்பதற்கு சிங்கம், குரங்கு என்ற இரு பொருள் உண்டு என்று பார்த்தோம். இந்த இடத்தில் அரி என்பதற்கு குரங்கு என்பது பொருள். வாயில் தோறும் சேனை தொகையோ 17 வெள்ளம், வானரர்க்கு உணவிடும் சேனை 2 வெள்ளம். வாயில்கள் 4 நிலை உணர்த்துபவன் நின் தம்பி, வட திசையில் அண்ணனுடன் நிற்பவன் அவன் தம்பி. ராமன், இலக்குவன், சுக்ரீவன் மூவரும் வடக்கு திசையில் இருக்கிறார்கள். ராவணன் அமைச்சர்களை வினவுதல். வளைத்தன குரங்குகள் வாயில்கள் தோறும், விளைந்தது மிக பெரும் போரும், இனி விளைவது யாதென விளக்கிடுக வென அழைத்தான் அளப்பற்கரிய அமைச்சரை உளைச்சலுடன். எழு மழுவெனும் முழு முதற் படை கண்டு தொழுது நம்மை தேவரே துதித்திடுவர். இழி குரங்கா வெல்லும் தன் வெறுங்கையால் இகழ்ந்தான் கும்பகர்ண புதல்வன் நிகும்பன். வேதனை காமமந்தோ வேரோடு கெடுத்தது, வருந்தினான் மாலியவான். வரன்முறை அறியா வார்த்தையால் என்பால் வன்பழி சுமத்த வந்தனையோ மாலியை கடிந்தான். ராவணன் தன் சேனைகளை அணிவகுத்து நாற்றிசை வாயில்களையும் காத்து நிற்க பணித்தல். காலகேயரை வென்ற சேனை தலைவரை கீழ்த்திசை வாயிலை காப்பதற்கும், காலனின் செருக்கொழித்த மகோதர காளையை தென் திசை வாயிலை தடுப்பதற்கும். காலகேயர் ராவணனின் பகைவர். காலகேயரை வென்றவன் பிரகத்தன். இந்திரனுக்கு எதிரியான இந்திரஜித்தை மேற்றிசை வாயிலை முறைப்படுத்தவும் என 200 வெள்ளம் அரக்கர் படைகளை வேறு வேறு திசைக்கும் அனுப்பி வைத்தான். வீரபாட்சனே, புன்னெடுங்குரங்கோடு போரிடுதல் உன் புகழுக்கு இழுக்காகும். எனவே தோல் நெடு நகரினை காக்க செல்வீரே அமைச்சரோடும் சேனையோடும். வீரபாட்சன் சாதலை ஒத்த பெரும் வேதனையை தேவர்க்கு தந்த படைத்தலைவன். யானை, குதிரை, காலாள், தேர் என 4 வகை படைகளும் சூழ்ந்து வர 200 வெள்ளம் சேனையுடன் தான் வடபுறத்து வாயிலை காத்திடுவேன் நான் என்றான். கதிரவன் உதித்தான். மதிலை வளைத்து நின்றன வானரங்கள். எழுந்து போரிட புறப்பட்டான் ராமன். வழிவிட்டு வணங்கினர் இலக்குவனும் கவிக்கரசனும், தொழுது வாழ்த்தினன் தூய இந்திரனும். கார்க்கடலை வளைத்திருந்த கவிக்கடலின் காட்சி எல்லாம் பார்க்கடலின் நடுவில் அமைந்த பெரும் பரப்பை ஒத்ததுவாம். கார்க்கடல் கருமையான அரக்கர் சேனை, கவிக்கடல் குரங்கு சேனை. அங்கதன் தூது படலம். 70 வெள்ளம் சேனை துள்ள வடவாயிலுக்கு வந்தான் வள்ளல். கள்ளனின் வரவுக்காய் காத்திருந்தான் சில நேரம். காண்கிலாதான் வீடனர்க்கு உரைக்கலானான். வள்ளல் ராமன், கள்ளன் ராவணன். தூதுவன் ஒருவனை ராவணன் பால் அனுப்புவோம், மாதினை விடுதியோ என மறுபடியும் உணர்த்துவோம். மறுத்தால் போர்க்களத்தில் போரிட்டு கொல்லுவோம். அரணும் நீதியும் ஆகுதே, கருத்தினை கூறிடென்றான். அழகிய நற்செயல் அது என்றான் இலங்கை வேந்தன். அரசர்க்கு ஏற்றது அதுவே
என்றான் கவிக்குலத்தரசன். வில்லெடுத்தல் அல்லால் வேறு சொல் இல்லை, இந்நிலையில் இரக்கமது இழுக்கென்றான் இளையான். இலங்கை வேந்தன் விடனன், கவிக்குலத்தரசன் சுக்ரீவன், இளையான் இலக்குவன். நன்னெறி நூல்கள் நவின்றிடும் நீதியை முன்னின்று நடத்துதலே யாவர்க்கும் நன்றென புன்னகைத்து தம்பிக்கு புரிய வைத்தான். பின் தூதினை எடுத்து அங்கதனிடம் கொடுத்தான். என் அவர்க்கு உரைப்பது என்ன? ஏந்திழையாளை விட்டு தன்னுயிர் பெறுதல் நன்றோ? அன்றெனின் தலைகள் பத்தையும் செருக்களத்திலே சின்ன பின்னங்கள் செய்தல் நன்றோ எனக் கேள். பார்மிசை வணங்கி பணிந்தான் அங்கதன். மாருதி அல்லனாகின் நீ எனும் மாற்றத்தை பெற்றிற்றேன், யார் இனி என்னோடு ஒப்பார்? இன்பமுற்றான். அங்கதன் ராவணனது இருக்கையினை அடைதல். ராமன் அல்லால் இவனை வெல்லல் இத்தரையில் இயலாது வேறொருவரால். ராவணனை கண்டதும் வியந்தான், மகுடம் பறித்த சிற்றப்பனை புகழ்ந்தான். இவன் வந்த நீ யார் என்றான் அரக்கன். புவிக்கு நாயகன், அப்பூவைக்கு நாயகன், இறைக்கு நாயகன், நான் மறைக்கு நாயகன், பணித்த தூதன் நான் என்றான் அங்கதன். அரனோ மாலோ நான்முகனோ அன்றி குரங்கை திரட்டி அணையினை கட்டி கடலையும் கடந்த பின் அரிதி என ஏவும் நரனோ உலகநாதன் நகைத்து தொடர்ந்தான். மனிதனுக்காக வந்து இதனை சொன்ன சின்னவன் நீயாவன்? இடக்காய் மடக்கினான். 10 தலைகள் கொண்ட ராவணனை வாலிற் பிணித்த வாலியின் மைந்தன் நான், துடுக்காய் முடித்தான். மனிதன் என்று குறிப்பிடாமல் மனிதன் என்று இளக்காரமாக குறிப்பிடுகிறான் ராவணன் என்று கூறுகிறார் கம்பர். எந்த நண்பன் அன்றோ உந்தன் தந்தை, வந்தடைந்து நீ நல்லதே செய்தனை, தந்தனன் நினக்கு வானரத் தலைமை, எந்தன் மைந்தனே வலை விரித்து தொடர்ந்தான். எனக்குரியவளென சீதையை பெற்றிட்டேன், எந்தன் சிறுவனென உன்னையும் பெற்றிட்டேன், மன்னவனென நினக்கு மகுடம் சூட்டி நின் அரசு நினக்கே ஈந்தேன் என்றான். நாய் தர கொள்ளுமோ சிங்கம்? நகைத்திட குலுங்கியது அங்கதன் அங்கம். கொன்றொழிப்பேன் நினை என கொக்கரித்தான் கொடுந்தொழில் நிருதன். வந்த காரியம் யாதென பகர்தி என்ன? தேவியை விடுவீரோ அன்றி ஆவியை போரில் துறப்பீரோ வென அறிந்து வரச் சொன்னான் அருளாளன் என்றதும், பிடியுங்கள் இவனை, நெடுந்தரை மேல் அடியுங்கள் என வீரரை விரட்டினான். ஏவினார் பிடித்தாரை பிடித்தபடி பறந்தான், பறந்தபடி அவர் தலை பீத்து எறிந்தான். அண்ணலின் அடி தொழுத அங்கதன் சொன்னான், பொருந்தா காமத்தை போக்கிடா காமனவன், முடி பத்தையும் பிடுங்கி எறிந்தால் அன்றி முடியாது தொடரும் மூர்க்கனின் காமம். இத்துடன் பகுதி 42 நிறைவடைகிறது. காத்திருங்கள், பகுதி 43 தொடர்ந்து வரும்.